உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இரக்கம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கடந்த வாரத்திலே நாம் கிறிஸ்துவின் இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட போது மன்னிப்பும் நமக்கு ஒப்புரவாகுதலும் ஐக்கியமும் எப்படி இங்கே சிந்தும் போது அங்கே எப்படி கிடைத்தது என்ற கேள்வியோடு நம்ம கேட்டிருக்கோம். இன்னும் அந்த பாடத்தை முடிக்கல. நம்ம ஜெபிக்கிறோம், இங்கதான் பூமியில ஜெபிக்கிறோம், தேவனு கேக்குதா? கொர்நேலி தான தர்மம் பண்ணாரு, கேட்டுச்சா? சோதோம் கொமோரா மக்கள் பாவம் செய்தாங்க, வானபரியந்தம் போச்சா? போச்சு. நம் வாயில சொன்னாலும் சரி, மனதுல சொன்னாலும் சரி, அது அங்க போயிடுமா? போயிடும். நீங்க மனதுக்குள்ள நினைச்சாலும் போயிடும், நீங்கள் நான் நினைக்கும் போது போயிடும். ஏன்னா தேவன் அதை பார்த்துட்டு இருக்கார். எதா ஒரு வாயில ஒரு வார்த்தை சொன்னாரு, அது தேவன் வெற்றியை கொடுத்தாரா? கொடுத்தாரு. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல அந்தரங்கமான நம் மறைவாக நினைத்திருக்கிற நினைவுகளும் போயிடுமா? அங்கே போயிடும். அனனியா சப்பீராள் தேவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, அந்த நிலத்தின் கிரயத்தை கொடுத்தாங்க, சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிறகு வஞ்சித்து வைத்தாங்க. அது எப்படி தேவனுக்கு தெரியும்? சரி பாருங்க, சாதாரண செல்போன் இங்கிலும் பேசுறீங்க, உலகத்துல லாஸ்ட்ல ஹலோ அங்க போயிடுச்சு. இந்த வேவ் என்ன செய்து அங்க போயிடுச்சு. எவ்வளவு நேரம் போச்சு? எவ்வளவு வேகத்துல போச்சு பாருங்க. இது மனிதனுக்கு அந்த தேவனை ஞானம் கொடுத்திருக்காரு. இதுவே என்ன, தேவனால் எவ்வளவு பார்க்க முடியாதா? தெரியாதா? தூரம் தேவனுக்கு பெரிய முக்கியமா? நம்முடைய இருதயங்களை உண்டாக்கின தேவனுக்கு நம்மை அறிந்து கொள்வது சாதாரண காரியமா? ரொம்ப பெரியது. அப்படியான நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களும் தேவனிடத்திலே நற்செயல்கள் சேர்கிறது, தீய செயல்கள் சாத்தானால் பிடிக்கப்படுகிறோம் என்பதை பற்றி கடந்த நாளிலே கொஞ்சம் ஓரளவுக்கு நாம் சொல்லியிருந்தோம். இந்த நாளில் அந்த கர்த்தருக்கு சித்தமான அந்த பாடத்தை நாம் முடிவு கொண்டு வருவோம். ஏறக்குறைய முடிக்கும் தருவாயில் தான் இருப்போம். எந்த பாடத்தைன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில ரத்தம் சிந்தும் போது அங்கே எப்படி நடந்தது? பாவம் செய்யும் போது நம்ம யார்கிட்ட அடிமையாகிறோம்? சாத்தானுடைய பிடியில. 1 தீமோத்தேயு 2 படிச்சீங்கன்னா நீங்க, சாத்தான் நம்மள பிடிச்சுக்கிறான், அடிமையாயிரும். அப்போ சாத்தான் பிடியில பிடிச்சதுனாலதான் நம்ம அடிமையாகி போய் அதை நம்ம செய்யறோம். சில கெட்ட பழக்க வழக்கங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அப்படியானது நமக்கு தெரியுதா? காண தெரியணும், தெரிஞ்சா மட்டும்தான் முடியும். யூதர்கள் மாதிரி நாங்க அடிமையா இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஆமா, நம்ம எங்கேயும் அடிமையா இருக்கோம். மீட்பதற்கு தேவன் நமக்கு பலன் தரணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். சரி, இந்த நாள்ல அதே காரியத்தை தான் தொடர்ந்து போறோம். இயேசு ரத்தத்தினுடைய அந்த மேன்மை உலகம் முழுவதும் மகா பெரிய செயலை செய்தது எப்படி என்றுதான் நாம் பார்க்க போறோம். குறிப்பா நம்ம பார்க்கிற இந்த பகுதியானது, பாவத்தினால் பிடித்திருந்த மக்கள் எங்கே இருக்காங்க, எங்கே பிடிக்கப்படுறாங்க. இப்போ தேவாலயத்துல பலி செலுத்தினாங்க இல்லையா? பலி செலுத்தும் போது பாவம் எங்கே மன்னிக்கப்படும்? பாருங்க, பாவ மன்னிப்புக்காக பலி எங்க செலுத்துவாங்க? பூமியில தான். ஆசாரியன் ரத்தத்தை எங்கே கொண்டு போவாருங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்கு தான். பாவம் எங்கே மன்னிக்கப்படும்? எங்க இருந்தாங்களோ அங்கே விடுதலை ஆடுவாங்க. பாருங்க, இங்கே செய்யற செயலானது அங்கே விடுதலை ஆகும். எப்படி பாருங்க, அதுக்காக மந்திரவாதிட்டு போய் உட்கார்ந்துட்டு அவரு போட்டா விடுதலை ஆகாதுங்க. தேவனுடைய காரியத்துல மட்டும்தான் அது விடுதலை ஆகும். அப்படிதான் வச்சிருக்காரு. எல்லா மனுஷங்களும் செய்து எல்லாத்தையும் விடுதலைக்க முடியாது என்று தேவன் சொல்றாரு. இப்ப தேவாலயத்துல பலி செலுத்தினா பலியெல்லாம் எங்கே கொண்டு போவாங்க? பாவ மன்னிப்புக்காக. பாவ மன்னிப்புக்காக தேவாலயம் தான் போவாங்க. அங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. பாவத்துல எங்க செஞ்சாங்களோ அங்க கொடுக்க மாட்டாங்க. சாத்தா எங்க பிடிச்சு வச்சிருக்காங்க அங்க கொடுக்க மாட்டாங்க. தேவனுக்கு கொடுக்கிற பொழுது அது அங்கே விடுவித்திரும். அப்படியான டீலிங் எங்க இருக்கு? எனக்கு உங்களுக்கு தெரியல. டீலிங் எங்க இருக்கு பாருங்க. பாவம் செய்யும் போது எங்கே பிடிக்கிறாங்க? நம்மளை பிடிச்சுக்கிறாங்க. பாருங்க, எதை நம்ம வாஞ்சிக்கிறோமோ, எதை விரும்புறோமோ அதுக்கு அடிமையாயிடுவோம். ரோமர் 6:16 நம்ம துவங்குவோம். ரோமர் 6:16. ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ
அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ நம்ம நீதியா இருந்தாலும் சரி, பாவமா இருந்தாலும் சரி, எதை நாம தெரிந்து கொள்றோமோ அதற்கு அடிமையாயிடும். அவங்கள ஏன் நம்ம சில எவ்வளவோ சொல்றோம், திருந்த மாட்டாங்களே. என்ன நம்ம வேலை அவ்வளவுதாங்க. இது யார்கிட்ட ஜெபிக்கணும்? அந்த விடுதலை யார் கொடுக்கணும்? தேவன் கொடுத்தால் மட்டும்தான் முடியும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, தேவன்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணா மட்டும்தான் அந்த ஜெபம் போய் அந்த வேலையை அங்கே துவக்கும். அப்ப எதை நம்ம செய்யறோமோ அதற்கு அடிமையாக போறோம். அப்ப நம்ம கடைசியில் எங்க நின்றோம்னா ரோமர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நின்றோம். யூதர்கள் கெட்டு போனதினாலே புறஜாதிகளாகிய நமக்கு என்ன கிடைத்தது என்பதை நம்ம பார்த்தோம். அதையும் படிங்க. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டு பண்ணினது போல் இருக்கும் அல்லவா? போதும். அப்ப யூதர்கள் கெட்டு போனதினாலும் நல்லது நடந்ததா? ஆமா, நல்லது நடந்துச்சு. நல்லவையில் நடப்பதற்காக தேவன் அவர்களை கெடுத்தாரா? தேவன் எங்க கெடுத்தாரு? அவங்க அதை விசுவாசிக்காம கெட்டு போயிட்டாங்க. அதுதான் அந்த காலம், புறஜாதிகளை உள்ளே இணைக்கிற காலம். தவறி போனபடியினாலே தேவன் தம்முடைய திட்டத்தை இப்பொழுது துவக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். இதுதான் அந்த சந்தர்ப்பம். இப்போ புறஜாதிகளை உள்ளே கொண்டு வருகிறார். தள்ளிவிடுதலும் அங்கீகரித்தலும் எது உயர்வானது? என் முகத்துல இல்ல, பைபிள் தான் இருக்கு. 15ஆம் வசனத்துல தள்ளிவிடுதலும் அங்கீகரித்தலும் எது உயர்வானது? அங்கதான் இருக்குது. அந்த வார்த்தையில அப்படியே இருக்கு பாருங்க. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்துக்கு ஒப்புரவாயதுல இருக்க நல்லது, அது சரிதான். அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது. இதை விட உயர்ந்திருக்கா? ஆமா. பாருங்க, இப்போ புறஜாதிகளை யூதர்களை தள்ளிவிடுது உலகத்தை ஒப்புரவாத இருக்க, புறஜாதிகள் அங்கீகரிக்கிறது அதை விட உயர்வா இருக்கு. என்னமா இராது. பிறகு சொல்றாரு, அது ஜீவன் மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா என்று சொல்றாரு. இதையே நாம் படிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? தள்ளிவிடுதல், அங்கீகரித்தல், ஒப்புரவாக்குதல், ஜீவன். பிறகு யாரை கொண்டு செய்தார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு பகை இருந்தது, தகர்த்தார். தகர்த்து என்ன செய்தார்? 2 பேரையுமே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின்படி ஒப்புரவாக்கி வந்தார். அதான் நீங்க ரோமர் 5 படிக்க வேண்டாங்க. ரோமர் 5:9-11 வரைக்கும் குறிப்புக்காக வச்சுக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 5:18-19, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் இந்த பகை இருந்தது, அதை தகர்த்தார். இதெல்லாம் எழுதுறீங்கல்ல, வீட்டுல போய் பார்ப்பீங்களா? எங்க வேலை செய்ய பாருங்க. உள்ள நம்ம நுழையிற நான் பார்க்கிறேன். சிலர் மந்தையில இந்த ஆட்டு தொட்டில ஏதாவது ஓட்டி விட்டா போவாங்கல்ல, அது மாதிரி யாருக்கும் தோத்திர சொல்றல. நம்ம ஆட்டுல போய் நம்ம இடத்த பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு சபையில முன்னாடி நின்று எல்லாத்துக்கும் தனித்தனியா சொல்லணும் அவசியம் இல்லைங்க. ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா எல்லாத்துக்கும் போயிடும். ஆனா நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல. நம்ம வந்தோம், போனோமா, நம்ம உட்கார்ந்தோமா, எங்க இதுவே வேலை செய்யல. இதெல்லாம் என்ன வேலை செய்யும் எனக்கு தெரியுது. ஒரு சிலருக்கு எவ்வளவு காலம் நம்ம போதிக்கிறோம். கனம் பண்ணுதலில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். சபை பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளை கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டாமாங்க. நுழைய கனம் பண்ணி நீங்க யாரு உங்களை பாக்குறாங்க, யாரு பார்க்கல, யார் எனக்கு சொல்றாங்க சொல்லுங்க வேண்டாங்க. நீங்க சொல்லிட்டீங்களா, முடிஞ்சு போச்சா இல்லையாங்க? நம்ம இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சாரா? பாருங்க, நம்ம இன்னும் எதுக்கு சொல்றேன்னா, இதுலயும் இன்னும் வளரல. அடிப்படை காரியங்கள், சாதாரண இந்த கனம் பண்ணுகிற காரியத்திலேயே வந்தமா போயிட்டே இருக்கும். நம்ம நான் அங்க உட்கார்ந்து பாக்குறேன் அதை பாருங்க. அப்போ பொதுவா நீங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. சொன்னாலே போதும், நீங்க சபையை வணங்குறீர்கள், கனம் பண்ணுகிறீர்கள். இது செய்வது ரொம்ப சுலபமா கஷ்டமாங்க? ஒன்னும் கஷ்டம் இல்லையே. என்னுடைய மனதை தாழ்த்துவதற்கும் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிவதற்கும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்ப இயேசுவானவர் இந்த விதமான பகையை தகர்த்து அவர் எவ்வளவு தாழ்த்திருந்தா இப்படி நமக்காக செஞ்சிருப்பாரு. இந்த உணர்வு நமக்கு இருக்கா? கர்த்தருடைய பந்தியை நம்ம செய்யறோங்கிறதுதான் பாடம். இதுல ரத்தத்தை கை கொள்ளும் போது இப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம செய்யறோமா? இயேசு எனக்காக இவ்வளவு தாழ்மையை செய்தாரே, நான் செய்கிறேனா?
செய்கிறேனா? இல்ல இல்ல, நான் சொன்னேன் அவங்க சொல்லல. அது என்னங்க எனக்கு கவலை? நான் சொன்னேன் நீங்க சொல்லி எனக்கு கவலையா? எனக்கு தேவையில்லையே. உங்க பாடு, உங்களுக்கு கணக்கு, அது எனக்கு கணக்காது. நான் ஏன் கணக்கு முடிச்சிட்டேன்ல, ஏன் கணக்க நான் முடிச்சிட்டேன். நீங்க சொல்லுங்க, சொல்லாம போங்க, ஏன் கணக்கு முடிஞ்சிச்சு, தேவன்ட்டு போயிடுச்சு. உங்கள்ட்ட கணக்கு கேட்கப்படுமா இல்லையா? அப்ப நான் மற்றவங்களை பார்த்தேன்னா நான் சொல்லாம போயிடுவேன். பாத்துங்க, எனக்கு கோவம் வந்துடும். நான் தினந்தோறும் சொல்லி பார்க்கறேன், சொல்லவே மாட்டேங்கிறாங்க, அப்படி எனக்கு கோவம் வரும். எதுக்கு எனக்கு எதுக்கு? பாவம் செய்ய சாத்தா எப்படி தூண்டுறான் பாருங்க. அவங்கள பார்த்து, அவங்க சொல்லுங்கிறத பார்த்து என்னை தூண்டி விட்டுறான், வந்து என்னை கெடுக்கிறான். இந்த கெட்டதினாலே தான் இயேசு தன்னை தாழ்த்தி நம்மளை ஒப்புரவாக்கி வச்சிருக்காரு. அப்ப இந்த ஒப்புரவாக்குதலை நினைத்து கொண்டு நாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஈவாக தந்திருக்கிறார் ஜீவன். அது வந்து சாதாரண காரியம் கிடையாது. நீங்க ஈவுனா ரோமர் நீங்க 5ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். ஈவு, தேவன் தம்முடைய குமாரனை ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அவ்வளவு கொடுத்தார் என்றால் நம்ம என்ன செய்யணும்? அப்ப ரத்தத்தின் மூலமாக யாருக்கு ரட்சிப்பு நடந்ததாக எந்த காலம் வரைக்கும் தேவன் தம் திட்டத்தை நிறைவேற்ற காத்திருந்தார்? ரோமர் 11:12 வரைக்கும். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்க, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அப்ப தேவனானவர் நீதியாய் நடந்தவர்களை தள்ளிவிட்டாரா? அல்ல. விழுந்து போகும்படிக்க இடையினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்ப அவங்களுடைய தவறு உலகத்துக்கு என்ன வச்சாமா? ஐஸ்வர்யம். ஆச்சரியம் இல்லையா? ஒருத்தர் தவறி போனதுனாலே அவர்களுக்கு ஐஸ்வர்யம் கிடைத்தது. அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்க, நிறைவு என்ன ஆகும்? திரும்ப வந்தாங்கன்னா என்ன ஆகும் சொல்ற, அதையும் பாருங்க. அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கும். அப்ப ரெண்டு பேரையும் தேவனை விட விரும்பலங்க. இவங்களுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு, அவங்களுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. கேள்வி என்னன்னா, இந்த ரத்தம் எப்படி கூட்டி சேர்த்தது? இது எப்படி சேர்த்ததுதான்? இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கெல்லாம் இது எப்படி நடக்குது? சும்மா சாதாரணமா நடக்கலங்க. எவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்குது நீங்க அப்படி பட்டியல பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. அப்போ தவறுதலும் ரட்சிப்பும், யூதர்களின் தவறுதல் உலகத்திற்கு ஐஸ்வர்யம், பிறகு யூதர்களுடைய நிறைவு ஐஸ்வர்யம். பாருங்க, அப்படியான அந்த தைரியம் நமக்கு எப்படி வந்துச்சுங்க? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். நமக்கு தைரியம் எப்படி வந்தது? ரத்தம். கேள்விதான், அந்த ரத்தம் எப்படி நமக்கு தைரியத்தை கொடுத்ததுதான் கேள்வி. பாருங்க, இப்ப ரத்தம் தைரியத்தை எப்படி கொடுத்ததுங்கிறதுக்கு ஒரு ஓரளவு உங்களுக்கு சொல்றேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை அடிக்கடி நீங்க வாசிக்கிற பொழுது, நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு அல்ல, அது யூதர்களுக்குரியது. தேவாலயம், ஆராதனை, உடன்படிக்கை, வாக்குத்தத்தம், காணியாட்சி, இதெல்லாம் யூதர்களுக்குரியது. புறஜாதிகளாகிய நமக்கு இல்ல. அப்ப தைரியத்தை எப்படி தந்தாருங்க? சரியான பதில் சொன்னா ரத்தத்தின் மூலமாக. ரத்தம் எப்படி தைரியத்தை கொடுத்தது? அதானே தெரியல. தைரியத்தை கொடுத்ததுக்கு என்ன பதில் என்னன்னா, எப்படி நாம அவங்க பக்கத்துல போயிட்டோம், இதுதான் கேள்வி. நம்ம தூரமா இருந்தோமே, எப்படி அவங்க பக்கத்துல சேர்ந்துட்டோமோ, இதுதான் கேள்வி. எப்படி சேர்த்தோம்? ரத்தம். எப்படி ரத்தம் சேர்த்துச்சு? நியாயப்பிரமாணத்தை அங்கிருந்து எடுத்தது. சரியா சரியில்லையா? கையெழுத்தை அவர் குலைத்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணம் தான் தடையா இருந்துச்சு, பகையா இருந்துச்சு. இப்ப நியாயப்பிரமாணம் எடுத்தாச்சு, என்ன ஆயிடும்? நம்ம சேர்ந்துட முடியும். நியாயப்பிரமாணம் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? ரத்தம் வேணும். என்ன ரத்தம் வேணும்? குற்றமில்லா ரத்தம் வேணும். யார் ரத்தம்? குற்றமில்லா ரத்தம் எப்படி வரும்? பாவம் செய்யாத ரத்தம். எப்படி பாவம் செய்யாம இருந்ததை நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற முடியும்? நியாயப்பிரமாணம் யார் நிறைவேற்றினது? இயேசு. நிறைவேற்றின சும்மா வந்து குலஸ்டின்னு சொல்ல முடியுமா? கடைப்பிடிக்கணும். அப்ப இயேசுவானவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைப்பிடித்தார். அது விளங்குதா? பாருங்க, நியாயப்பிரமாணத்தை முழுவதும் கடைப்பிடித்து நிறைவேற்றி பாவம் செய்யாமல் இருந்ததுனாலே இப்பொழுது நியாயப்பிரமாணம் சிலுவையில் இருந்து மாம்சத்தில் எடுத்து போட்டாருங்க. இப்போ நமக்கு தைரியம் கிடைச்சு. எப்படி தைரியம் வந்துச்சு? ரத்தத்துல வந்துச்சு. இப்போ நம்ம யாரை எப்படி கூப்பிடுறோம்? முன்னாடி எப்படி இல்லைங்க. எப்படி கூப்பிடுறோம் பாருங்க, ரோமர் 8:15.
அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இதே சேம் வசனம் கலாத்தியர்ல இருக்கு பாருங்க, 4:6 இருக்கு, 4:6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கிறாய். சரி, அப்ப இப்போ இந்த மாதிரி முன்னாடி கூப்பிட முடியுமாங்க? பாருங்க, இது அராமியக்கு வார்த்தைங்க. கிரேக்கில் நீங்க பாத்தீங்கன்னா, கிரேக் பைபிள் வச்சிருக்கீங்களா? நீங்க உங்க செல்போன் வச்சிருக்கீங்களா? அது எங்க நான் வச்சிருக்க போறேன், பைபிளே வச்சிருக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். இது வந்து அராமியக் வேர்டு, தமிழ் வார்த்தை இல்லைங்க. அது எல்லாரும் சும்மா, அதனால அப்பா அப்பா ஏசப்பா, அப்பப்பா ஏசப்பா, அப்பப்பா அம்மம்மா, தாத்தா தாத்தா, பாட்டி பாட்டி. பாருங்க, இது அராமியக் வேர்டா, அப்பா என்ற வார்த்தைங்க. அப்போ எப்படி கூப்பிடணும்னா பிதாவே பிதாவே தான் கூப்பிடணும். அராமியக்கும் கிரேக்கும் சேர்ந்த வார்த்தை. பாருங்க என்ன சொல்றாங்க, நீங்க இப்ப இன்னைக்கு கூப்பிட முடியும், என்னை பிதாவே பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஆவியை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றார். முன்னாடி என்ன செய்யறது இல்ல, முன்னாடி எங்க இருந்துச்சு உங்களுக்கு அடிமை. இப்போ எதன் மூலமா கொடுத்தார்னா இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு கொடுத்தார். புத்திரனாய் இருக்கிறாய் இப்பொழுது. இப்ப கூப்பிடத்தக்க ஆவியை இருதயங்கள் இருக்காருங்க தந்திருக்கிறாரு. இப்ப சமாதானத்தை உண்டாக்கி இருக்காரு. எபேசியர் 2:14-15 எப்படி அது சமாதானத்தை உண்டாக்குனார் பாருங்க. 2:14-15 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே உழைத்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. சரி, அப்ப இயேசுவை சமாதானக்காரனாக அனுப்பி இருதரத்தாரை ஒன்றாக்கி, யாரு? புறஜாதிகளும் யூதர்களும் ஒன்றாக்கணும்னா எதை தகர்க்கணுங்க? பிரிவினையாகிய பகையாகிய நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்க்கணும். அது என்ன? அது என்ன? 17ஆம் வசனம் சொல்றாரு, மன்னிக்கணும், அந்த 15ஆம் வசனம் சொல்றாரு, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம். எதனால ஒழித்தாருங்க? மாம்சத்தினாலே. மாம்சத்தினால போய் எப்படிங்க ஒழிக்க முடியும்? ஒரு பிரமாணத்தை நீங்க எந்த நாட்களில் கடைபிடிக்கணுங்க? பூமியில இருக்கும் பொழுதுதான், மரித்து போன பிற்பாடா? சொல்லுங்க, உங்களுக்குள்ளே சொல்லுங்க. ஒரு பிரமாணம் கடைபிடிக்க பொழுது பூமியில இருக்கும் போதா மரித்த போதா? பூமியில இருக்கும் பொழுது. 1 உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அவர் பட்ட சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தில் பாடுபட்ட சிந்தை. பாவத்தை ஜெயிப்பது மாம்சத்தில ஆவியிலா? தூதர்களுக்கும் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, அது ஒரு பகுதி. நமக்கு என்ன விதிமுறை? நாம் செத்து போன பிற்பாடு பாவத்தை மேற்கொள்ளணுமா? இங்கேயா? இங்கே. அப்ப இயேசுவானவர் மாம்சத்தினாலே நியாயப்பிரமாணத்தை எப்படி அளித்தார்? மாம்சத்தில் இருந்து கொண்டு இந்த பிரமாணங்கள் எல்லாம் கீழ்ப்படிந்து பாவம் செய்யாமல் என்ன செய்தார்? அதை நிறைவேற்றினார். அது புரியுதா? நாம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் மாம்சத்தில் இருக்கிற காலங்களில் தான் ஜெயிக்க முடியும். செத்து பண்ணப்பட்டு இங்க வரவும் முடியாது, பேசவும் முடியாது. ஐயோ நீ செய்யாதம்மா, அங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் நானும் சொப்பனம்னா காண முடியும். வந்தாங்க பேசினாங்க அப்படின்னு சொல்ல முடியும். உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க நம்மளோட சொல்றதுதான். எதுக்கு அவர் சொல்லியிருப்பார் லூக்கா 16ஆம் அதிகாரத்துல, தீர்க்கதரிசிகளும் மற்றவர்களும் அங்க இருக்கிறாங்க, செவி கொடுங்க சொல்லியிருப்பார் இல்லையா? ஏன் நீ எங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படியானால் அந்த விதிமுறை முடிஞ்சு போச்சு. அப்படியானால் நம்ம கேள்வி என்னவென்றால், மாம்சத்தை சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே எப்படி ஒழிச்சார்? மாம்சத்தில் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், மாம்சத்தில் தான் வரணும், ரத்தத்தில் தான் வரணும். ரத்தத்தில் இருந்து கொண்டு சகோதரருக்கு ஒப்பாக வாழ்ந்து அவர் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி முடித்து பாவம் செய்யாதபடி இருந்தா மட்டும்தான் பிரமாணம் நிறைவேற்ற முடியும். யார் ஒருத்தர் நிறைவேற்றாங்களோ பிரமாணம் முடிஞ்சு போடுங்க. நிறைவேற வரைக்கும் பிரமாணம் முடியாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம்
நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இயேசுவின் மாம்சம் எப்படி பிரமாணத்தை ஒழித்தது என்றுதான் பார்த்து வரோம். நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கை கொள்ளுவதினாலே. அது மட்டும் இல்ல, கை கொள்ளும் போது பாவம் செய்யாமல் பாவத்தை வெற்றி பெற்றதினாலே. பாருங்கள், அப்படியானால் எல்லா பிரமாணங்களையும் இயேசுவானவர் நிறைவேற்றினார். சொல்றார் 18ஆம் வசனத்துல, அவர் அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்ற வந்தேன்னு சொல்றாரு. நிறைவேறும் அளவும் அது ஒழிந்து போகாது. அப்ப நிறைவேறாவிட்டால் அது ஒழிக்க முடியுமா? வெற்றி பெறாத ஒருவர், இந்த மாம்ச சம்பந்தமான வாழ்க்கையில் வெற்றி பெறாத ஒருவர் இந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியாது. அப்ப இயேசுவானவர் மாம்சத்திலும் ரத்தத்திலும் வாழ்ந்து இந்த பிரமாணத்தை என்ன செய்தார்? இன்னும் சில மக்கள் சொல்றாங்க, அந்த பிதா இருக்கார் இல்லையா, அவரே இங்கே மாம்சத்துல வந்துட்டாரு. வந்துட்டு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இங்க வந்து என்ன செய்தாரு? இங்கே வந்து இதை என்ன செய்தாருங்க? நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அவங்க சொல்றாங்க நிறைவேற்ற மாதிரி நடிச்சாருன்னு சொல்றாங்க. சரி, நம்முடைய கேள்வியானது என்னவென்றால், வெற்றி பெறாத ஒருவரால் மாம்ச சம்பந்தமான கட்டளையை முடிக்க முடியுமான்னா முடிக்க முடியாது. எப்படி வெற்றி பெற்றார்? பாவத்தின் மேல் வெற்றி பெற்றார், பிரமாணத்தை முடித்தார். அப்போ 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 14:15 பாத்தீங்கன்னா, நமக்கு எதிரிடையாகவும், படிங்க கொலோசியர் 2:14-15, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சரி, அப்போ எதிரடையாயிருந்த, இதை விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையில் ஆணி அடித்து அதன் மேல் வெற்றி பெற்றார். அப்போ மாம்சத்தின் ரத்தமும் இங்கே சிலுவையிலே பிரமாணத்தை நிறைவேற்றி வெற்றி பிடித்தது. ரோமர் 8:2 படிங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. 8:2-3. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சரி, பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக எப்படி தீர்த்தார்? சரி, பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு ஆட்டுக்குட்டி பழுதற்ற பலியாக அது என்ன செய்யணும்? செலுத்தணும். அது எப்படி சுமந்துச்சு? அது எப்படி சுமந்துச்சோ அது எப்படி சுமக்க முடியும்? எப்படி இருந்தால் அங்கீகரிக்கப்படும்? பழுதற்ற பலி. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்து அங்கீகரிக்கப்படுவாருங்க? பழுதற்றது. அப்படின்னா பாவம் செய்யாதது. அது பழுதற்றதுன்னா சரீரத்திலே குறைவில்லாதது, பூர்ணமானது. இது பழுதற்றதுன்னா பாவம் செய்யாமல் பாவத்தின் மேல் வெற்றி பெற்றது. பாவம் செய்யாமல் பாவத்தின் மேல் வெற்றி பெற்று இந்த பலியை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக ஆட்டுக்குட்டி எப்படி தீர்க்குமோ, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இந்த பாவத்தை இவர் இப்படித்தான் ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார். கேள்வி, தீர்த்தது எப்படி எனக்கு மன்னிக்கப்பட்டது? இப்படிதான் கேள்வி, இன்னும் சொல்லலையே. ஆனால் இந்த காரியமானது இப்பொழுது அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யாரு? தேவன் இயேசுவை அனுப்பி மாம்சத்துக்குள்ள வந்து தீர்த்தார். இன்னும் மக்கள் சொல்றாங்க, தேவன் அவர் 2 உருவமா என்ன சொல்றது, அவர் 2-3 கூட வந்துட முடியும். ஒண்ணுல இருப்பாரு, ஒன்னு அங்க இருந்துகிட்டு இப்படி பிரிஞ்சு வந்து இன்னொன்னு செய்வார், இன்னொன்னு பிரிஞ்சு வந்து இன்னொன்னு செய்வாரு. அப்படியா? தேவன் அப்படி மாயமாலம் பண்ணாரா? இல்ல, அவரை அவர் அனுப்பினார், இன்னொருத்தரை அனுப்பினார், அனுப்பி அவர் தீர்த்தார். ஏன் தீர்த்தாரு? ஏன் அது முன்னாடி என்னாச்சு? அது சொல்றாரு பாருங்க 3ஆம் வசனத்துல. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். அது என்னது? மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். பிரமாணம் சரி, சட்டத்திட்டமான நியாயப்பிரமாணம் சரி, மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்தா என்னது? அது சரி, அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப மாம்சத்தை பாவத்தில் ஆக்கிடுக்குள்ளாக தீர்த்தார். இந்த நியாயப்பிரமாணம் எதிலே பலவீனமா இருந்தது? மாம்சத்திலே. பழைய ஏற்பாட்டில் எப்படி நடந்தது? எப்படி விடுதலை கொடுத்தது? மாம்சத்திலே, அந்த ஆட்டுக்குட்டியில தான் நம்ம சொல்லிட்டோம்.
இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மாம்சத்தில் பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அப்ப இயேசு அனுப்பி செஞ்சிருக்காரு. நியாயப்பிரமாணம் எது சம்பந்தமான கட்டளைன்னு பாருங்க, எபிரேயர் 7:16. கொஞ்ச நேரம் அதுக்காக கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா மாம்சத்தில் பலவீனமா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப இந்த கட்டளை எதுக்குரியது? எபிரேயர் 7:16. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல். மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியராகாமல், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது. அப்ப இந்த முந்தின கட்டளை ஏன் மாற்றப்பட்டது? நம்ம முன்னாடியே படிச்சுட்டாங்க. முந்தின கட்டளை ஏன் மாற்றப்பட்டது? இப்படி 7:18 முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாயது நிமித்தம் மாற்றப்பட்டது. ஏதாவது பூர்ணப்படுத்தினதா? இப்படி 7:19 நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அப்ப எது பூர்ணப்படுத்துகிறது? நம்பிக்கை. யார் நம்பிக்கை? ரத்தம். யார் ரத்தம்? கிறிஸ்துவின் ரத்தம். என்ன ரத்தம்? குற்றமில்லா ரத்தம். அப்படின்னா பாவத்தின் மேல் வெற்றி பெற்று நியாயப்பிரமாணத்தை நிறைவேறின ரத்தம். பாருங்க, இப்ப நியாயப்பிரமாணம் எதையுமே பூர்ணப்படுத்தல. எபிரேயர் 9:9 சொல்றாரு, மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவைகளாம். இதுவெல்லாம் எது வரைக்கும் நடந்திருந்தோம்? எபிரேயர் 9:10 இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. இப்படிதான் நம்ம குணமானோம். இதெல்லாம் நிறைவேற்றி, இதுதான் மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம். தான் மாம்ச சம்பந்தமான கட்டளை. இந்த கட்டளையத்தான் அவர் நிறைவேற்றினார். நிறைவேற்றி முடிச்ச பிற்பாடு சொல்றாரு, ஏசாயா 53:5 கர்த்தருடைய பந்தி படிக்கும்போது படிப்பீங்க, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புல போய் எப்படிங்க குணமாகும்? தழும்புல போய் எப்படி குணமாக முடியும்? சரி, தழும்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னங்க ஆச்சு? ஒரு தழும்பானம்னா நமக்கு என்ன ஆகணும்? காயாகணும். காயாகணும்னா என்ன ஆகணும்? அடிபடணும். சரியா சரி இல்லையா? அப்ப அடிபடணும் என்ன செய்யணும்? ரோட்ல போய் வண்டியில போய் விழுகணும். இயேசுனுடைய காரியம் அதுக்கு தானா? அதான் பாவத்தை நீக்கம். சத்தியத்தை போதித்து பிரமாணத்தை கடைபிடித்த அதுக்காக அடி வாங்கினார். பாருங்க, அந்த தழும்பு நம்ம என்ன செய்தது? குணமாக்குது. ஏசாயா 53:5 வாசிங்க. அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டும் பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப தழும்பு எப்படி வந்ததாமா? நமக்காக காயப்பட்டிருக்கார், நம்முடைய அக்கிரமத்திற்காக நொறுக்கப்பட்டிருக்கார், நமக்காக ஆக்கினை அடைஞ்சிருக்கார், நமக்காக கலாத்தியர் 3:13 சாபமாயிருக்கார், நமக்காக 2 கொரிந்தியர் 5:21 பாவமாக்கப்பட்டிருக்கார். இதெல்லாம் இருந்தா தானே முடியுது. இதெல்லாம் வசனம் குறிச்சுக்கிட்டீங்களா? நீங்க ஞானம் உள்ள பிள்ளைங்களாம் குறிச்சுக்குங்க. பாருங்க, நமக்காக அவர் சாபமானார் கலாத்தியர் 3:13, நமக்காக பாவமானார் 2 கொரிந்தியர் 5:21. அப்ப இதெல்லாம் என்ன செய்ய? நமக்காக நாம் நீதியாகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தார்? பாவமாக்கினார். நமக்காக சாபமும் ஆனார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22 படிச்சீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தம் சிந்துதலினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இந்த ரத்தத்துல தான் பரலோகத்தில் உள்ளவைகளை சுத்திகரிக்க தேவனுக்கு பிரியமாயிடுச்சு. எபிரேயர் 9:23 ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. பாருங்க, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள். சாயலான யாரு? இது இப்படிப்பட்ட பலிகளினாலே. நான் நினைச்ச ஒரே பலிதான் செலுத்தினாரு. அது இப்படிங்க பலிகள் வந்துச்சு. பலி ஒரே பலிதான் செலுத்திருக்காரு. எப்படி நீங்க முழுசு தேடி பாத்தீங்கன்னா ஒரே பலி, இயேசுனுடைய சரீரம். நம்ம எத்தனை விதமா படிச்சுக்க தெரியுங்களா? பஸ்கா ஆடா படிச்சுக்கோமா, சுகுந்த வாசனையான தேவனோட காணிக்க படிச்சுக்கோமா, ஊற்றுதலான பானபலியா படிச்சுக்கோமா. இதெல்லாம் என்னங்க? அது ஒன்னே இத்தனை வேலை செஞ்சு நடந்துக்கு பாருங்க. பாருங்க, ஒரே ஒரு பலி இத்தனை வேலையினால சுத்திகரிக்கப்படுகிறது. பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்ப இயேசுவானவர் நமக்காக எங்கே பிரவேசிக்கல? இப்பதான் பாடத்துக்கு நெருக்கமா வந்திருக்கோம்.
நாமும் பூமியில் ரத்தம் சிந்தினாரு. அப்போ ரத்தத்தை மனுஷன் இஸ்ரவேலுடைய பாவங்களுக்காக பிரதான ஆசாரியர் எங்கே போவாருங்க? ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரத்துல போகணும். ஆசாரிப்பு கூடாரம் பத்தி எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளங்கும். அப்போது என்ன இருக்கு, முந்தின பாகம் பிந்தின பாகம் அடுத்த பாகம் என்ன அப்படி சொல்றாரு. அப்ப ஆசாரியன் அங்க போவான். பாவம் எங்க போயிடும்? பாவம் அங்கே மன்னிக்கப்படும். பாருங்க, தேவாலயத்தை நோக்கி எங்கிருந்து யார் ஜெபம் பண்ண செய்யப்படுது கேட்கப்படும். அப்ப ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பலிபீடத்துல, அந்த பலிபீடத்து கொம்புல அங்க கேரு பெண்கள் சேராபெண்கள் இடத்துல ரத்தத்தை ஊத்தும் போது இது எங்கே கொண்டு போச்சு? எங்க சேர்ந்துருச்சுங்க? எங்கே பிடிக்கப்பட்டிருக்குமோ அங்கே கட்டி விட்டுச்சா? அங்க விட்டுச்சு. ஒரு பாரம்பரியமா ஒண்ணு சொல்லுவாங்க, மூச்சு குத்துன்னு ஒண்ணு பிடிப்பாங்க. சரி, பிடிச்ச ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாங்க, ஒரு தண்ணியை கொடுப்பாங்க. அவ மெழுகு வித்தியை கொளுத்துவா, கொளுத்தி அதுக்குள்ள ஒத்து வச்சுட்டு விளக்கு வச்சுட்டு மூடி வச்சிருவா. அது எப்ப விடுதோ உங்களுக்கு விட்டுச்சுன்னு சொல்லுவா. நமக்கு தான் விட்டுருக்குதான். அத்தனை நாள் அது விட்டுரும் தானா? நீ கவுத்தினாலும் கவுத்தாட என்ன செய்யணும்? விட்டுரும். அங்கே கவுத்துல எங்க எப்படி விடுங்க? அங்கே கவுத்துல இங்கே எப்படி விடும்? எப்படி விடு? பாருங்க, அதை விட நமக்கு தெரியல. ஆனா தேவனுடைய காரியத்துல நீங்க தேவாலயத்துல பரிசுத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்துல பாவத்துல எங்க பிடிக்கப்பட்டிருக்கா என்ன ஆயிடுது? அங்கே விடுதலை கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும். கிடைத்தது, கிடைத்திருக்கிறது. அவர்கள் நீதிமானாக ஆகியிருக்கிறார்கள். அப்போ மனிதனுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அப்போ நமக்காக அல்லது எங்கே போனார்? பூமிக்குரிய ஸ்தலத்துக்கு என்ன செய்ய முடியாதுங்க? பூமிக்குரிய ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஏன்? இயேசு பூமிக்குரிய தேவாலயத்துல போக முடியாது. ஏன்? அவர் ஒரு யூதன். லேவியன் தான் போக முடியும். அப்ப பூமிக்குரிய தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. அப்ப எங்கதான் போனார்? அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு எங்கதான் போனோம்? ரத்தம் அங்க கொண்டு போக முடியுமா? முடியாதா? பாருங்க. அப்படியானால் அவர் எங்கே போனார்? இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது சங்கீதம் 68:18 தீர்க்கதரிசனம். அதுக்கு முன்னாடி நீங்க எபிரேயர் 9:24 படிச்சிருங்க. 9:24 முன்னாடி படிச்சிருங்க. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்படாதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். சரி, இவரு மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற, அது என்னது? எருசலேமுடைய தேவாலயம். அங்கே நாம் போகாம பிரவேசிக்காம பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியட்சமாகும்படி வெளிப்படையா பிரவேசிச்சிருக்கார். அப்ப அங்க என்ன இருக்கு? அங்க எதுக்கு போனாரு? நான் இங்கதான் போனாரு. எப்ப போனாரு? அது இங்க மறிச்சிட்டாரு. எப்ப போனாரு? அவரு போயிருக்காரா இல்லையா? சொல்லையா? இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதேசமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எங்கே? பரலோகத்தில் தானே. அப்படி இருக்கா? இருக்கு. அங்க என்ன இருக்கு? சங்கீதம் 68:18 படிங்க. இப்போ தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். இது யார சொல்லுது? எதுக்கு போனாரு, என்னதுக்கு போனாரு ஒண்ணுமே நமக்கு தெரியாதுங்க. அவர் சொல்றாரு, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். என்ன சிறைப்பட்டாங்க? அங்க ஒண்ணு தெரியாது நமக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்கு வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டீர். யாருக்காமா? துரோகிகளாகிய மனுஷருக்கு வரங்களை பெற்றுக் கொண்டீர். எங்க இருந்தாங்க அவங்க எல்லாம்? சிறைகளாக. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போயிருக்காரு. இது நமக்கு எங்கே தெரியும்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8-10. எபேசியர் 4:8-10. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். சரி, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அப்ப எங்கே சிறையில் இருந்தாங்க? புழல் சிறையில் இருந்திருப்பாங்களோ? பாவம் செய்றவங்களை எங்கே பிடிக்கப்படுறாங்க? பாருங்க, பரலோகத்தில் தானே நமக்காக பிரவேசித்திருக்கிறார்.
அவர் செஞ்சிருக்காரு. சிறைப்பட்டவங்களை அவருக்கு சிறையாக்கி 1-7 படிக்கிறீங்களா? பாவத்தின் அடிமையாக இருந்த நம்மை விடுதலையாக்கி அவருக்கு என்ன செய்த பொழுது அடிமையாகிட்டோம். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். இப்ப என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அதுதாங்க. நாம் பாவம் செய்யும் போது இப்படிதான் நடக்கிறது. இந்த வேலை தான் அவர் செய்திருக்கிறார். அப்ப யூதர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு என்ன சொன்னாருங்க? யோவான் 8:32 வரைக்கும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சரி, அப்ப இந்த யூதர்களுக்கு இயேசுவானவர் சிறைப்பட்டதை விடுதலையை உணர்த்தினாரா? சொன்னாங்க, ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியல. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியா? நாங்கள் ஆபிரகாம் சந்ததியா இருக்கோம், ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையா இருக்கவில்லைன்னு சொல்றாங்க. அவங்க புரிஞ்சிருக்கா? புரியல. நம்ம பாவம் செய்யும் போது அடிமை ஆகிறோமா இல்லையா? அடிமையாகிறோம். இயேசு விடுதலையானா மட்டும்தான் முடியும். அந்த ஜனங்களை பத்தி சொல்லும் போது மத்தேயு 4:15-16 வாசியுங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, இப்ப இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னும் ஒரு வசனத்தை படிச்சிருங்க, ஒரு கருத்தை சொல்லுவோம். அப்போஸ்தலர் 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். அப்போ சாத்தானுடைய பிடியில் இருக்கிறதை காணும்படி நம்முடைய கண்கள் நமக்கு திறக்கணும். எது திறக்கும்? சத்தியம். தேவனுடைய வார்த்தையை கேட்கலைன்னா சத்தியம் எங்க திறக்கும்? கண்ணு திறக்குமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கலைன்னா திறக்குமா? வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு. மாசம் ஒரு முறை பைபிள் ஸ்டடி முடிஞ்சு போச்சு. அப்ப நான் கல்யாணத்துக்கு போறேன், சாவுக்கு போறேன், முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு மாசம் போச்சு. விடுதலை ஆகுமா? அடிமையா போயிட்டே இருப்பீங்க தொடர்ந்து. நீங்க அதை ஆழமா வச்சுக்கோங்க. சத்தியம் என்னைக்கு ஒருத்தர் கேட்கலையோ அது அவ்வளவுதான். என்னை கேட்காம நீங்க மறந்து போறீங்களோ, நீங்க இருட்டுக்கே சென்றுகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். பேரு அதை சொல்லும், வெளிப்படையா சொல்லும். சத்தியம் மறந்து போயிடும். பாருங்க, கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நான் படிக்கிறேன்ல, அது போதுமே. புரிஞ்சிடும் உங்களுக்கு? புரிஞ்சிச்சு? எல்லாம் புரிஞ்சிச்சு? புரிஞ்சா ஏங்க இப்படி நடக்கிறோம்? நடக்க எங்க? புரிஞ்சா நடக்க எங்க? தேவன் கேட்பார்லங்க. நமக்கு புரிந்தது என்றால் நடக்க எங்கே? அவன் சுத்தம் எங்கே? கொரிந்தியரை பார்த்து சொல்லும்போது 2:7 படிச்சீங்கன்னா அவர் சொல்றார், எல்லா விதத்திலும் நீங்கள் சுத்தவான்களாக விளங்க பண்ணீர்கள். ஆமாவா இல்லையா? புரிந்தது என்றால் சுத்தம் இருக்கணுமே. எங்க சுத்தம்? இன்னும் இல்லையே. அப்படியானால் இன்னும் நம்ம எதிர்பார்க்கிற தேவன். அப்ப சத்தியத்தை அறிவதற்கு நாம் வாஞ்சிக்கணும். நிறைய நமக்கு வகுப்பு வேணுங்க, பத்தாது, போதுமானது அல்ல. நிறைய சத்தியங்கள் இருக்கு, இன்னும் போதிக்கப்படாம இருக்கு. அப்ப போதிக்கப்படாத சத்தியத்தை கேட்பதற்கு நமக்கு நேரம் வேணும், வகுப்பு வேணும், நிறைய நீங்க கேட்கணும். மரித்து போறதுக்கு முன்னாடி கேட்கணும். மரித்து போன பிற்பாடு கேட்க முடியாது. மாம்சத்தில் வாழ்கிற காலங்களில் கேட்கணும். ஆனா யூதர்கள் சொன்னாங்க, நாங்க யாருக்கு அடிமை இல்ல, நாங்க சந்ததி, ஆபிரகாம் சந்ததி. இருந்துக்குங்க, ஆபிரகாம் சந்ததி. அவர் கேட்கிறாரு, ஏன் நீங்க கொலை செய்ய தேடுறீங்க? அப்ப கிரியைங்கன்னு பாக்குறாருல, என்ன சந்ததினா கொலை செய்ய மாட்டாரு. ஆபிரகாம் இப்படி செய்ய தேடவில்லை என்றார். அப்படியானால் நம்முடைய வார்த்தையை விட அடுத்த கிரியை எங்கே? அப்படிதான் தேவன் கேட்கிறார். அப்ப இருளில் நாம் இருந்தோம், சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தோம். கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி. ஒரு வார்த்தை இருக்கு பாரு, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி. அப்ப சாத்தானுடைய பிடியில சிறைகளாக இருந்தோம். இந்த ரத்தம் நம்ம என்ன செய்யறது? இப்படி விடுதலையாக்கினது. இந்த ரத்தத்தை உணர்ந்து கொள்வதோடு செய்தால் நமக்கு ஐக்கியம் கிடைக்கும். இந்த உணர்ந்து கொள்ளுதல் நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு?
இப்படி உணர்ந்து கொள்வதோடு நம்ம வேலை செய்வோம் என்றால் நம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்போம். பாருங்க, அது நமக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த விடுதலை பெற்ற இந்த காரியங்கள் ஒருத்தர் நமக்காக இவ்வளவு வேலை செய்திருக்கார். ஒரு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவு திட்டங்களை தீட்டி இவ்வளவு பெரிய வேலைகளை நமக்காக நிறைவேற்றி இருக்கிறார். நாம் இந்த உணர்வோடு இந்த கர்த்தருடைய பந்தியை செய்து ஐக்கியம் கொள்றோமா? ஏதோ வர்றோம், 2 வசந்த வாசிக்கிறோம், அப்பத்தை பிக்கிறோம், நம்ம போறோம். அப்ப நம்முடைய கிரியை எதுவும் மாறல, திரும்ப நம்ம அப்படிதான் இருக்கிறோம். 4 நாள் சரியா இருக்கிறோம், 5 நாள் இல்ல, திரும்ப அப்படிதான் வர்றோம். ஆனா நாம் முழுவதுமாக இருக்க வேண்டும். முழுமையாக எல்லா காலங்களும் முழுமையாக இருக்க வேண்டும். சந்தோஷம் இருக்கா இல்லையா? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36 இருந்து படிச்சீங்கன்னா, எத்தியோப்பிய மந்திரிக்கு எப்படிங்க சந்தோஷம் வந்துச்சு? அவன் சந்தோஷத்தோடே அவன் போனான்னு சொல்லிருக்கலையா? எப்படி சந்தோஷம் வந்துச்சு? அவனுக்கு ஏற்கனவே பொக்கிசால மந்திரி, பணம் இருக்கிற சந்தோஷம் வந்துச்சா? அதை சொல்லலையே. பாருங்க, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானசானம் பெறுவதற்கு என்ன தடை என்றாரு. ஞானசானம் எடுத்தோன்னு என்ன அவருக்கு சந்தோஷம் வந்துச்சு. உணர்ந்திருந்தாரா உணரலையா? நீங்க எத்தனை பேர் ஞானசானம் எடுக்கும்போது இந்த ஃபீலிங் இருந்துச்சு உங்களுக்கு? அவர் உணர்ந்திருக்கார். பாருங்க, சந்தோஷத்தோட தன் வழியே போனார். ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது 39ஆம் வசனத்துல இருக்கு. எப்படி சந்தோஷம் வந்துச்சு அவருக்கு? விடுதலை. அந்த விடுதலையை அவர் உணர்ந்தார். அந்த ஒரு பெரும்பாலான ஸ்திரீ விடுதலையை உணர்ந்தார். ரத்தம் நின்று போனது. பாருங்க, அப்ப சந்தோஷத்தை உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு இருக்கா? இதெல்லாம் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா அப்பதான் உணர முடியும். சிறைச்சாலை அதிகாரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 30-34 சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்தாங்க? ராத்திரி, நடு ராத்திரி. நாம என்ன சொல்லுவோம்? இல்ல இன்னைக்கு வேலை இருக்கு, வகுப்பு வேணாம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன், எனக்காக இல்லைங்க. உங்களுக்கு நேரம் இல்லையா? 4 மணிக்கு வாங்க பிரதர், 6 மணிக்கு வாங்க பிரதர், 10 மணிக்கு வாங்க பிரதர், 12 மணிக்கு வாங்க பிரதர், 1 மணிக்கு வாங்க, என்ன வேணா கூப்பிடுங்க. எனக்கு பலம் இருக்க வரைக்கும் என்னால் முடியும். நீங்க அதை கெடுக்காம கூப்பிடுறீங்களா? நான் இன்னைக்கு வேலைக்கு போனோம், எனக்கு முடியல, இந்த வகுப்பு சத்தியத்தை கேட்காம போனா எனக்கு நல்லா இல்ல, நான் கேட்க விரும்புறேன், 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நாங்க எழுப்பி எங்க உட்கார்ந்து இருக்கோம், சொல்லுவீங்களா? தூக்கத்துக்கு 6 மணிக்கு எழுச்சி வர முடியாது, 4 மணிக்கு எழுச்சி வர முடியும். நீங்க எவ்வளவு ஆசையா இருக்கீங்க பாருங்க. இவங்க நடுராத்திரி எவ்வளவு உணர்ந்திருந்தா அந்த ராத்திரியில உட்கார்ந்து காயங்களை கழுவி, அந்த ஊழியக்காரன காயங்களை கழுவி அவனுக்கு எல்லாம் வேலையும் செஞ்சு பரிவர்த்தனை செய்து உணவு அளித்து சந்தோஷப்பட்டு அவங்களை தீபங்களை கொண்டு சில ஓடி நடுராத்திரிலே அப்பவே ஞானஸ்நானம் பண்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளவு சீரியஸ் உங்களுக்கு இருக்கு? ஒரு ஞானஸ்நானத்தை அவன் ராத்திரியில காலை விடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல, அந்த ராத்திரியிலே அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். யாருங்க அப்படி செய்வாங்க? எவ்வளவு உணர்ந்திருந்தா அப்படி செய்வாங்க? இந்த உணர்ந்து உள்ளதோடு இந்த கர்த்தருடைய பந்தி நம்ம செய்யறோமாங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி. பாருங்க, அதிகாரத்தை படிச்சு பாருங்க. மகிழ்ச்சி 16ஆம் அதிகாரம் 34 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். நம்ம இருக்கிற வகுப்பை வேணாம்னு சொல்ல பாக்குறோம். நம்ம எனக்கு வெக்கமா இருக்கு உங்களை பார்க்கும்போது. இருக்கிற வகுப்பை யாராவது வேணாம் சொல்லுவாங்களா? சிலர் வேணும் சொல்றீங்க. எனக்கு ஒரு வகுப்பு பத்தாது, இன்னும் 2 வகுப்பு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது மகிழ்ச்சியா? வேணாங்கிறது மகிழ்ச்சியாங்க? எது மகிழ்ச்சி? நீங்க பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, அவங்க முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. எது மகிழ்ச்சி? பாருங்க, அப்ப நம்ம எது முன்னாடி எது பின்னாடி தெரியலையா? நாம் இதுக்கு பாருங்க, என்னை நீங்க தொந்தரவு செய்யணும்னு சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் உங்களுக்காக. ஆனா நாம் ஆயத்தமா இல்லையே. இயேசுவானவர் நமக்காக ஆயத்தமாய் தன்னை ஜீவனையை கொடுத்தார். நாம் கொடுக்கிறோமா? இவ்வளவு செய்த இயேசுவுக்கு நாம நம்முடைய வேலை இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை கெடுக்க கூடாது, இந்த காரியத்தை கெடுக்க கூடாது. நம்ம என்ன விருப்பமோ அதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். எனக்கு பிரியமான செய்வேன், பிரியமான விட்டுருவேன். விடுங்க. நியாயத்தீர்ப்புல என்ன செய்வீங்கன்னு சொல்றேன். நாம் சாப்பிடாவிட்டால் எப்படி உணவு உடம்பு மெலிந்து விடுமோ, ஆவிக்குரிய உணவை சாப்பிடாவிட்டால் மெலிந்து போய்கொண்டே இருக்கும். தெரியாது, ஒரே நாள்ல யாரும் விழுவாங்களாங்க? ஒரே நாள்ல யாராவது விழுந்துருவாங்களா? படிப்படியா காணாம போயிட்டு போகும்போது என்ன காணோம் நல்லதனம் தர செத்து போயிட்டாரு. காணோம்னா அவ்வளவு காணோம் போச்சு. படிப்படியா போயிடும். பாருங்க, அந்த அம்மா நல்லா இருந்துச்சு, நேத்து என்னை காணமே. எல்லாம் சொல்ற வார்த்தை தானே. நேத்து வரைக்கும் நல்லா தாங்க இருந்தாங்க, இப்பதான் நல்லா இருந்தாங்க. ஒரு செகண்ட்ல போயிடுங்க எல்லாமே. நாம் இருக்கிற காலங்களில் உஷாராகி கவனமா இருந்து சொல்லுகிற ஆலோசனையை கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு போதகரை சொல்ல வெறுத்தேனே, கடிந்து உள்ள அலட்சியம் பின்னாடி சொன்னீங்கன்னா அது எங்கே போவீங்க? தேடினாலும் கிடைக்காது.
சத்தியம் கிடைக்கக்கூடாத காலத்தை தேவன் கொண்டு வந்தாரா? 400 வருஷம். ஒரு சத்தியம் மக்களுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன ஆயிருப்பாங்க? தேடி தேடி அழைகிறாங்க, ஒண்ணுமே இல்லை. 400 வருஷம் இருண்ட காலம். ஒரு சத்தியம் தேவன் பேசவே இல்லை. தேவனுக்கே வெறுப்பா போச்சு என்ன தெரியல. அப்படியானா மக்கள் எவ்வளவு மக்கள் தேவனை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. அப்படியானா நம்ம இருக்கிறதை கூட்ட நினைக்கிறதுக்கு பதிலாக குறைக்க நினைத்தோம் என்றால் நம்ம பின்னாடி போறோம் என்ற அர்த்தம். அதுக்கு பேரு நம்ம சாப்பிட உணவு சாப்பிட என்ன ஆகும் பாருங்க. ஒரு சாப்பாடு மருத்துவத்தை போன என்ன கேட்கிறாங்க? சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். நல்ல யூரின் மோசன் கிளியரா இருக்கு, உடம்பு அதெல்லாம் பிரச்சனைனா அப்ப யோசிக்கிறாங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்ம சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? நம்ம எழிஞ்சு போவோம். அப்படியானால் இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காரு. அதுக்கு ஒரு திட்டம், அதுக்கு ஒரு பிளான், அதுக்கு அனுப்புறது, அதுக்கு புறஜாதிகளை அந்த மக்களை கடினமாகும் போது அவங்களை தள்ளிட்டு இந்த மக்களை கொண்டு வருது. எவ்வளவு பெரிய பிளான் இருந்திருக்கு. இது சாதாரணமா எடுத்துட்டு இந்த ரத்தம் இந்த சாப்பிடுங்க சொல்லி நம்மளால செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி உணர்ந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் செய்கிறோமா? வாழ்க்கையில் நடக்கிறோமா? இன்றைய நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் நம்ம அப்படிதான் நடக்கணும். இப்படி செய்வோம், நாம் ஐக்கியமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றி சகோதர சகோதரிகளே.